அனைவருக்கும் தமிழ் வணக்கம் மக்களே. இன்னைக்கு இந்தியாவில் இருக்க எல்லாருமே முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், கூடவே அந்த விஷயத்தால கண்டிப்பா நம்ம கஷ்டப்பட போறோம். ஆனா இதுக்கான காரணம் பாத்தீங்க அப்படின்னா, சரி ஓகேப்பா இதனால தானா அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய காரணம். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, தங்கம் மற்றும் வெள்ளியுடைய இறக்குமதி வரிய இந்திய அரசாங்கம் ஏத்திருக்கு. எத்தனை சதவீதம் ஏத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அது இதுக்கு முன்னாடி 6% இருந்ததை இப்போதைக்கு 15% ஏத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 9% ஏத்திருக்காங்க. ஏன் ஏத்திருக்காங்க? இதுக்கு என்ன காரணம்? ஏன் இப்போ இந்த அளவுக்கு ஒரு 1% 2% ஏத்தலாம். ஆனா இந்த அளவுக்கு ஏத்துறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதையும், இன்னும் முக்கியமான ஒரு சில விஷயங்களையும் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். மறக்காம நீங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. நீங்க மொத்தமா இந்த வீடியோ ஒரு 8 நிமிஷம் தான் இருக்கும். ஆனா இதுல நீங்க ஒரு பாமர மக்கள் இந்தியாவுடைய ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உண்மையிலே உங்களுடைய லைஃபுக்கு சின்ன சின்ன நன்மையை தரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். இப்போ நம்ம எல்லாருமே தங்கம் வாங்குவோம். இப்போ நம்ம கல்யாணம் பண்ண போறோம், காது குத்து எதுவா இருந்தாலும் தங்கம் வாங்குறது இல்ல தங்கத்தை சேமிச்சு வைக்கிறது அப்படின்றது இந்திய மக்களுடைய, முக்கியமா தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரு மிகப்பெரிய வாடிக்கையாயிருச்சு. ஏன்னா தங்கம் போட்டதான் நிறைய பேர் மதிக்கிறாங்க. அது போல இருக்க தங்கத்தை பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு இந்திய அரசாங்கம் 6%-இருந்து 15% ஏற்றிருக்காங்க. அது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு அந்த ஈரான் இஸ்ரேல் சண்டை போயிட்டு இருக்குல்ல, அது ரொம்ப மாசமா போயிட்டு தான் இருக்கு. அந்த சண்டையால பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை ஃபுல்லா பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல இருந்து தான் நமக்கு க்ரூட் ஆயில்லாம் வரணும், கோல்டு. அது நிறைய விஷயங்கள் நம்ம அங்கிருந்து தான் வரணும். இப்போதைக்கு அதோடைய வரத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாயிட்டே இருக்கு. அதனால இந்திய கவர்மெண்ட், ஏன் நம்ம மோடியே பார்த்தீங்க அப்படின்னா யாராருக்கெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்குதோ அவங்களாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க, இன்னும் ஒரு வருஷத்துக்கு தங்கம் வாங்குறத கம்மி பண்ணிக்கங்க. இது போல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. சரி ஓகேப்பா, அங்க நடக்கிறதுக்கும் தங்கம் வாங்குறத கம்மி பண்றதுக்கும் இந்த இறக்குமதி வரி ஏற்றிருக்காங்கல்ல, அதுக்கும் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு இந்த இறக்குமதி வரியை ஏத்தந்தால இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 9300 ரூபாய் தங்கம் ஏறி இருக்கு. பட் ஆனால் 400 ரூபாய் இன்னைக்கு ஈவினிங் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏறத்தாழ ஒரு 9000 கிட்ட ஏறி இருக்கு. இது ஏறினா என்ன ஆகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தங்கம் வாங்குறதோட சதவீதம் கம்மியாகும் அப்படின்ட்டு எல்லாம் நினைக்கிறாங்க. சரி ஓகே, தங்கம் வாங்குறது கம்மியாச்சுன்னா அதால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதனால நம்ம கிட்ட இருக்கிற அந்நிய செலாவணி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னப்பா அந்நிய செலாவணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம கடைக்காரங்க கிட்ட போய் வாங்குறோம். ஆனா கடைக்காரங்க வேற டீலர் கிட்ட இருந்து வாங்குவாங்க. அவங்க யார்கிட்ட இருந்து வாங்குவாங்க பார்த்தீங்கன்னா, அதே செயின் பை செயினா மொத்தமா இப்போ இந்தியா யார்கிட்ட வாங்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா வெளிநாட்டுல இருந்து வாங்கும். அங்க வெளிநாட்டுல இருந்து வாங்குறது தான் இந்தியா கிட்ட அங்கிருந்து ஒரு டீலர் நிறைய பேர் கை மாறி கடைக்கு அதுக்கப்புறமா நம்ம கிட்ட வருது. சரி ஓகே, இப்போ இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா அது ஒவ்வொரு தங்க கட்டிகளா வாங்கும். அதை வாங்குற இந்தியா ஏதாவது காசு கொடுக்கணும்ல. அவங்க என்ன காசு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய இந்திய நாட்டு கரன்சியை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்திய நாட்டு கரன்சி இந்தியாவுக்குள்ள மட்டும்தான் செல்லுபடியாகும், வெளியே ஒரு சில நாடுகளில் செல்லுபடி ஆகாது. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாருமே காமனா இந்த அமெரிக்காவில் டாலர்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த டாலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டாலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாட்டுக்கிட்டையும் எங்கிட்ட இத்தனை பில்லியன் இருக்கு, அத்தனை பில்லியன் இருக்கு அப்படின்னு வச்சிருப்பாங்க. வெளியே அவங்க வர்த்தகம் தங்கம் மட்டும் இல்லைங்க, அவங்க கச்சா எண்ணெய் வாங்கணும், இல்லை விவசாய பொருட்கள் வாங்கணும், இல்லை எது வாங்கினாலுமே சரி, நம்ம எது இறக்குமதி பண்ணாலுமே அதிகபட்சம் இந்த டாலரை வச்சு தான் நம்ம பண்ணணும். இப்படி வர்த்தகம் பண்ற டாலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில முக்கியமான தேவைகளுக்கு நம்ம கிட்ட கையிருப்பு இருந்தால் மட்டும்தான். இப்போ ஏதோ ஒரு எமர்ஜென்சியா நமக்கு மெடிக்கல் தேவைப்படுது, ஐ மீன் ஒரு மருந்துகள்லாம் தேவைப்படுது, அது வெளிநாட்டுக்கிட்ட நம்ம வாங்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா இந்த டாலர் தேவை. டாலர் இருந்தாதான் வெளிநாட்டுக்கிட்ட போய் நம்ம வாங்க முடியும். இப்போ நம்ம தங்கத்துக்கே எல்லா டாலரையும் கொடுத்து நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா வெளிநாடுகள் கிட்ட நமக்கு வாங்குறதுக்கு நமக்கு டாலர் கையிருப்பு இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகளுக்கிட்ட இருந்து தான் நம்ம கடன் வாங்குவோம். இது போல பிரச்சனைகள்லாம் நம்ம தவிர்க்கணும். தங்கத்துக்கே நம்ம எல்லா டாலரையும் நம்ம கிட்ட கையில இருக்கிற அந்நிய செலவணியை தங்கத்துக்கே நம்ம செலவு பண்ணக்கூடாது. ஏன்னா தங்கம் தான் ஒரு ஹியூஜ் அமௌண்ட். நம்ம தங்கம் பால் வாங்கணும் அப்படின்னா அதோட ரேட்டு தெரியும், அதுக்கான மதிப்பு அதிகமா இருக்கு உலக நாடுகள்ல. அதனால ரேட் அதிகம். தங்கம் வாங்குறத கம்மி பண்ணீங்க அப்படின்னா நாம் மற்ற பொருட்களுக்கு இந்த அந்நிய செலாவணியை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த அந்நிய செலாவணியை சுற்றி நடக்கிற ஒரு விஷயம். ஒரு நாட்டுக்கு முக்கியமா நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, அந்நிய செலாவணி கையிருப்பு கண்டிப்பா இருந்தே ஆகணும். அது கரைஞ்சிடக்கூடாது, அது தங்கத்துக்கே யூஸ் ஆகிடக்கூடாதுன்னா இப்போதைக்கு அந்நிய செலாவணி இருப்புக்காக தங்கத்துடைய இறக்குமதி வரி ஏற்றிட்டாங்க. நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்களே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு வருஷத்துக்கு தங்கம் வாங்குறதை கம்மி பண்ணுங்கப்பா,
ஏதாவது ஒரு முக்கியமானதெல்லாம் மட்டும் ஏதாவது வாங்குங்க. மற்றபடி தங்கத்தை சேமிச்சு வைக்கணும். இப்போ நம்ம ஊர்ல நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓகேப்பா தங்க விலை ஏறப்போகுது, அதனால நம்ம இப்பயே வாங்கிடுவோம் அப்படின்னு மக்கள்லாம் என்ன பண்றாங்க, தங்கம் நிறைய வாங்குறாங்க. இங்க தங்கத்துடைய தேவைகள் அதிகமாக அதிகமாக இந்தியா வந்து வெளிநாடுகள்கிட்ட இருந்து தங்கம் வாங்கி தான் ஆகணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா நம்மளுடைய அந்நிய செலவணியை தான் கொடுத்து வாங்குவோம். ஸோ அதனால இது போல பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ தங்கத்தை வாங்குறத கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ரொம்ப ஆடம்பரமான செலவோ இல்ல தங்கம் கிடைக்காது அப்படின்ற ஒரு எமர்ஜென்சில போய் ஒரு பதட்டத்திலே போய் தங்கம் வாங்காதீங்க. அதனால தங்கம் வாங்குறத கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்திய அரசாங்கம் இப்போதைக்கு இந்த 15% வரி ஏற்றிருக்கு. இப்போ இந்தியா ஏற்றிருக்கு பார்த்தீங்களா, இந்த 15% வரி. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 10% வந்து அடிப்படை தங்க வரி, கூட ஒரு 5% பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து விவசாய கட்டமைப்புக்காக நாம் வந்து 5%. இப்போதைக்கு ஒரு 5 ரூபா வாங்குறாங்க அப்படின்னா அது வந்து 10 ரூபா நார்மல் டேக்ஸ், மீதி 5 ரூபா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய விவசாயிகளுக்காக போகிற டேக்ஸ். ஸோ இது போல தான் வந்து 10, 5 சொல்லிட்டு பிரித்து வாங்கியிருக்காங்க. கூடவே இன்னும் நிறைய பேர் இன்னமும் இந்த இந்த ஷேர் மார்க்கெட்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னமும் வந்து தங்கத்துடைய ரேட் வந்து நல்லா ஒன்றும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த போர் வந்து இன்னமும் அப்படியே சிக்கல்ல தான் போயிட்டு இருக்கு. இன்னமும் தங்கத்துடைய ரேட் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். தங்கத்துடைய ஒரு சவரன் விலை 2 லட்சம் வரைக்கும் போகலாம் அப்படின்ட்டு ஒரு சில பேர்லாம் வந்து கணிக்கிறாங்க. ஸோ தங்கத்துடைய நிலவரம் இப்போதைக்கு இதுவாக தான் இருக்கு. ஸோ இப்படி ஏறுற தங்கத்துடைய ரேட்டு ஃபியூச்சர்ல குறையுமா என்னன்னு தெரியல. மேபி குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் வந்து கன்ஃபார்மா சொல்ல, வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றேன். ஏன்னா அந்த ஈரான் இஸ்ரேல் போருக்கு வந்து முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோன்ஸ் அது மூலியமா தான் அந்த ஒன்றை பிளாக் பண்ணி வச்சுட்டு நம்மளை வந்து எல்லா குறைச்சு கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஒன்று வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு, எல்லாம் வர்த்தகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்போதைக்கு தங்கமும் கச்சா எண்ணெயும் நமக்கு வந்து சகஜமா கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பட்சத்துல கண்டிப்பா திரும்ப மேபி ஏத்தனை வரிய இறக்கலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி இறக்குனாங்க அப்படின்னா திரும்ப தங்கத்துடைய விலையும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் பார்ப்போம், இன்னும் தெரியல, இன்னும் எந்த அளவுக்கு தங்கம் வந்து உச்ச கட்டத்தை தொடும் அப்படின்னு தெரியல. பட் ஆனால் நிறைய பேர் ஏறிட்டு திரும்ப இறங்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதும் கொஞ்சம் பார்த்தா போகணும். ஏன்னா நம்ம ஏறும்போது வாங்கிட்டோம், ஐயோ ஏறுது அப்படின்னு வாங்கிட்டோம் அப்படின்னா திரும்ப இறங்கும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால தங்கத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து யோசிச்சு நின்று பண்ணுங்க. தங்க விலை எப்படி ஏறுது என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சுட்டு பண்ணுங்க. அதிகமா இருக்கும் எப்பயுமே நாம ஒரு பொருளை அதிகமா இருக்கும்போது வாங்குறத விட அதோடைய விலை கம்மியா இருக்கும்போது வாங்கணும் அப்படின்னா அது வந்து நமக்கு நல்ல பெனிஃபிட் தரும். அதனால தங்கத்தோட விலை குறையுமா, ஓகே குறையும் போது நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்கேஸ் குறையாட்டி ஏப்பா நீ குறையும் நான் ஏன்ப்பா குறையல அப்படின்னு கேட்காதீங்க. நீங்க வந்து ஒரு பொருளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதோட விலை எப்போ ஏறும் இறங்கும் அப்படின்றத கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்க. இப்போ நீங்க ஸ்டடிலாம் பண்ண முடியாதுப்பா, எனக்கு இருக்கிற 1008 வேலையில நான் எங்க ஸ்டடி பண்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு மறக்காம எங்களுடைய நறுக்குன்னு ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா நாங்க இது சம்பந்தப்பட்ட வீடியோஸ் தான் போடுவோம். நம்மளுடைய மக்களுக்கு இப்போதைக்கு நாட்டு நடப்புக்கு என்ன தேவை, மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, நாங்க வந்து கண்டென்ட் ஓரியண்டாவும் போடுவோம், காமெடி ஓரியண்டாவும் போடுவோம். ஸோ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் போடுவோம். ஸோ நீங்க எங்களை ஃபாலோ பண்றது மூலியமா கண்டிப்பா ஒரு அருமையான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம், ஜாலியா ஃபன்னாகவும் இருக்கலாம். ஸோ இது போல வீடியோஸ் நீங்க பார்க்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா திரும்பவும் சொல்றேன், மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது போல இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தெரியும்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து அந்நிய செலவழினா என்னன்னு தெரியல, ஏன் எப்போ கோல்டு ரேட் ஏறும் தெரியல, எப்போ இறங்கும் தெரியல, இது எதுவுமே தெரியாம இருந்தாங்க அப்படின்னா மறக்காம நீங்க பார்த்தது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணிட்டு அவங்களையும் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுங்க. கூடவே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம இந்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போட்டுட்டு கோல்டு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் எத்தனை கமெண்ட் வருது. இது போல அடுத்து ஏதாவது சுவாரஸ்யமான விஷயம் நடந்தா நான் உங்ககிட்ட கண்டிப்பா வீடியோவை போஸ்ட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நறுக்குன்னு ஒரு சேனல் அழகரசன்.